அடுத்ததா நம்மளோட சமூக பொறுப்பை பத்தி நாம கொஞ்சம் பேசணும். ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன், நிதானமா யோசிச்சு பாருங்க. குரான் சொல்லிக் கொடுத்த அந்த மனிதநேயம், மக்கள் நலம், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறும் அர்த்தமில்லாத போட்டி, பொறாமை, தலைக்கணம், அகந்தை, இதுக்காகவே செயல்படுற சில மசூதிகள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம போய் பொருளாதார ரீதியா பண உதவி செய்யறதோ இல்ல ஆதரவு தர்றதோ நமக்கு நன்மையை தேடி தராது. அது நம்ம கணக்குல பாவத்தை தான் போய் சேர்க்கும். ஏன்னா இறை வணக்கம்ங்கிறது சத்தத்திலேயோ பெருமையிலேயோ போட்டியிலேயோ இல்லைங்க. மனுஷங்களோட நலம், அமைதி, ஒற்றுமை, பொறுப்புணர்வு, இதுல தான் அதோட உண்மையான அர்த்தமே இருக்கு. இதை மறந்துட்டு செயல்படுறவங்களுக்கு நாம துணை நிக்கிறது, அவங்க செய்யற தப்புக்கு நாம மறைமுகமா ஆதரவு கொடுக்கற மாதிரி தான் அர்த்தம். சரி, நம்ம ஏரியாவுல ஸ்பீக்கரால வர்ற பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? உள்ளூர்ல பேசி பிரயோஜனம் இல்லைன்னா நாம அப்படியே விட்டுட தேவையில்லை. நம்மளோட நியாயமான கருத்துக்களை தலைமை இடத்துக்கு கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வக்ஃப் போர்டுக்கு இமெயில் அனுப்பலாம். கூடுதலா சவுதி அரேபியாவோட தவாசுல் இணையதளம் மாதிரி இடங்கள் மூலமா தகவல்களை சொல்லி அங்கெல்லாம் பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு அழகான முறையை வச்சிருக்காங்க, அதே சீரான முறையை இங்க இருக்கிற மசூதிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, அறிவுறுத்துங்கன்னு நாம கோரிக்கை வைக்கலாம். இப்படி மேலிடத்துல இருந்து முறையான வழிகாட்டுதலும் கண்டிப்பும் வரும்போது அது நிச்சயமா மசூதி நிர்வாகிகள் கிட்ட ஒரு பொறுப்புணர்வை உண்டாக்கும். சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். நாம சாதாரண ஆளுங்க சொன்னா கேட்காத அந்த பொறுப்பற்ற நிர்வாகிகள் கிட்ட போய் திரும்ப திரும்ப பேசி நம்ம நேரத்தையும் நிம்மதியையும் இழக்கிறத விட கொஞ்சம் பகுத்தறிவோட யோசிக்கிறதும் நல்லது. அதனால உண்மையிலேயே மக்களோட நலனை மதிக்கிற நல்ல மசூதிகளை கண்டறிவோம். முகமது நபி அவங்க மூலம் நமக்கு கிடைத்த குரான் சொல்ற உயர்ந்த பண்புகளோட நடக்கிற நல்ல நிர்வாகங்களை நமக்கு தெரிய வரும்போது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல மசூதி நிர்வாகங்களுக்கு நாம சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி முழு ஆதரவு கொடுக்கணும். நன்மையை நோக்கி போற இவங்களுக்கு நாம தர்ற ஆதரவு இருக்கே, அது மற்ற இடங்கள்லையும் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகிறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா அமையும்.